வணக்கம். உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி அண்ட் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிருஷ்ணா கான்ஷியஸ்லேருந்து அந்த கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன கருத்து மனசில் தோணுச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி நினச்சேன். நான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது நிவேத்தியமாக படைக்கிறது வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே நம்மளால் எலாபரேட்டாக செய்ய முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன கப்பில் ஒரு வெண்ணெயை வைங்க, இல்லைனா காய்ச்சின பாலையாவது வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காய்ச்சின பாலும் வெண்ணையும் என்ன எனக்கு உணர்த்துது அப்படின்னு இன்றைக்கி கிருஷ்ணா கான்ஷியஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பாலை நம்ம காய்ச்சணும். ஏன் காய்ச்சணும் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் அதில் இருக்க கிருமிகள் போகணும் அப்படின்றதுக்கு. இன்னொன்று அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் அதெல்லாம் வற்றி அதுக்கப்புறம் அதை நம்ம ஆற வச்சு அதில் வர ஆடையை எடுத்து அதை சேவ் பண்ணி அதை தண்ணி ஊற்றி கடைஞ்சால் அதில் தயிராக மாறி அதில் நம்ம கடையும் போது வெண்ணையும் மோரும் கிடைக்குது. ஸோ ஒரு வெண்ணெய் வர்றதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் நம்ம மீறி போய் தான் அந்த வெண்ணெய் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ தயிரை உர ஊற்றணும் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட அது கரெக்டான பக்குவத்தில் தான் அந்த தயிரை நம்ம உர ஊற்ற முடியும். கண்டமணிக்கு உர ஊட்டா ஒன்றா நீர்த்து போகும் அந்த தயிர், இல்லைன்னா நல்லாவே இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன இன்றைக்கி தெரியுது அப்படின்னா, கிருஷ்ணா கான்ஷியஸ்லேருந்து பார்க்கும்போது மனசு அந்தளவுக்கு பக்குவம் அடையணும். அந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு க்ரீமி லேயராக நம்ம வர முடியும், அந்த ஒரு வெண்ணையாக திரண்டு நம்ம வர முடியுங்கிறது தான் இன்றைக்கி கிருஷ்ணா கான்ஷியஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிற அந்த செய்தி. I will see you in another video. இது My Space with GS. Cheers until then.